கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் கூடின சபைக்கு எழுதின நிருபமாகிய எபேசியர் நிருபத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை இந்த அருமையான வேளையில் நாம் வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. பிரியமானவர்களே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆவியினால் நிறைந்து என்கிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சொல்லும்பொழுது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான பாவங்கள் செய்யாமல், அடுத்த 19வது வசனத்தில் சொல்லும் பொழுது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, 20வது வசனத்தில் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஒருவருக்கொருவர், அதாவது கீழ்ப்படிந்து வாழுங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு பாவத்தை செய்யாதீங்க, இதை நீங்க செய்யுங்க. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இடையில ஒரு வார்த்தையை தான் அந்த வார்த்தையாக நாம் படிக்கிறோம். ஆவியினால் நிறைந்து என்கிற ஒரு வார்த்தை. பாவத்தை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக இடையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சொல்ல போனா இந்த ஆவியினால் நிறைந்து என்கிற ஒரு வார்த்தை ஒரு பாவத்தை விட்டுவிடக்கூடியவர் எப்படி உற்சாகம் உள்ளவராய் தேவனுடைய காரியத்தில் போகணும், ஆவியினால் நிறைந்து எப்படி போகணும், ஆவிக்குரிய வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை. பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்தகார கிரியைகளை தள்ளிட்டு தூங்குகிற அவர் விழித்து ஞானமாய் வாழ்ந்து மதியற்றவர்களாய் இராம தேவ சித்தத்தை புரிந்து துன்மார்க்கத்திற்கு ஏதுவான பாவங்களை எல்லாம் விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா பாட்டு பாடுறதுக்கும் ஜபம் பண்றதுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இது. ஆவியினால் நிறைந்து வாழ வேண்டும், ஆவியினால் நிறைந்து வாழ வேண்டும். ஆனா இந்த ஆவியினால் நிறைந்துன்ற பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆவியினால் நிறைந்துன்ற வார்த்தைக்கு தப்பா சில பேர் அர்த்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், சகோதரனே சகோதரியே நாம் எல்லாம் ஆவியினால் நிரம்ப வேண்டும் அப்படின்ன உடனே எழுந்து குதிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது தப்பா சில பேர் புரிஞ்சுக்கிட்டு பிரதர் ஆவியினால் நிறைய சொன்னாரு அப்படின்னு நிறைய பேர் தவறான ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. உலகத்தில் இருக்கிற பல சபைகள் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. நாம எல்லாம் ஆவியினால் நிரம்பினோம்னா எல்லாம் எழுந்து குதிச்சு ஆக்ரோஷமா ஆயிடுறாங்க சில பேர். ஆவியினால் நிறைந்து என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு சில இடங்களில் அது வித்தியாசமான சூழ்நிலையை குறிக்கும். பாருங்க, உதாரணமா நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, பெந்தேகோஸ்தே நாளிலே கிபி 33 எருசலேமில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது. அப்போஸ்தலர் 2:4 அங்க சொல்றார், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இது பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். எப்படி நிரப்பப்பட்டார்கள் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள்னா 3வது வசனம் நீங்க பாருங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் என்பது குறிப்பா ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்படுகிறது. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து பாருங்க, அக்கினி வரல, அக்கினிமயமான நாவுகள் போல அவங்க பார்த்தாங்க. அது ஒரு தரிசனத்தை போல பார்த்தாங்க. பேதுருக்கு கூட நீங்க பாத்தீங்களான்னா வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது, ஒரு கூண்டு போல. அதுல நிறைய மிருகங்கள் இருந்தது. உண்மையான மிருகங்கள் அந்த கூண்டுக்குள்ள இல்லை, அவருக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டது. அக்கினிமயமான நாவுகள் போல அப்படின்னா உண்மையாவே அக்கினி அவங்க மேல வரல. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதை, நிரப்பப்படுவதை அது குறித்தது. அங்கே இருந்த 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருந்த பிதாவின் வாக்குதத்தமான இந்த ஞானஸ்நானத்தை அவர்கள் எடுத்தார்கள். அதான் நிரப்பப்படுதல். நிரப்பப்பட்டு என்ன பண்ணாங்க? அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் இல்லைங்களா? என்ன பண்ணாங்க? தொடர்ந்து நீங்க வாசி பாருங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அப்ப என்ன கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு? கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் வரம். கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்ன பிரதர் வரம்? 9 வரம் இருக்குது. வாசிக்க வேண்டாம், வேணா குறிச்சுக்கங்க, அந்த வசனம் தெரியலன்னா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 8 இருந்து 10 வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 8 இருந்து 10 வசனம். 9 வரங்கள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெற்று கொண்டவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கப்படுகிறது. உதாரணமா, ஆவியினாலே வசனத்தை போதிக்கக்கூடிய ஒரு வரம். அவங்க வந்து ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ணணுன்றது உட்பட ஆவியானவர் அவர்கள் மூலமாக என்ன பண்ணிடுவாருங்க, சொல்லிடுவார். எங்க போகணும், எங்க போகக்கூடாது, யாருக்கு முன்னாடி நின்று எதை பேசணும், எல்லாத்தையும் யார் சொல்லிடுவாரு? ஆவியானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கூட தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், ராஜாக்களுக்கு முன்பாக அந்த கைதாகும் போது, காவலில் இருக்கும் போது நீங்க விசாரணைக்காக நிற்பீர்களானா என்னத்தை பேசுவோம் என்றோ எப்படி பேசுவோம் என்றோ என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யாரே பேசுவாரு? பரிசுத்த ஆவியானவர். இதுல என்ன வருத்தம்னா, இதை இன்னைக்கு எடுத்து ஜெபம் பண்ணுகிறாங்க. பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் பேசல, ஆவியானவரே எங்களை கொண்டு பேசுவார். இன்னைக்கு அப்படி அவர் பேச மாட்டார். இன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. நாம் என்னை மறைத்து நீர் பேசன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 1ஆம் நூற்றாண்டுல பரிசுத்த ஆவியானவருடைய 9 விதமான வரங்களை பெற்றவர்கள் மட்டும்தான் அது அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். பேசுவதோடு மாத்திரமல்ல, எழுதவும் செய்வார்கள். எப்படி புதிய ஏற்பாடு வந்தது நமக்கு? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினார்கள். ரைட்டுங்களா? ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட மனுஷனுடைய வார்த்தைகள் கிடையாது. மனுஷனுடைய வார்த்தைகள் கிடையாது. எந்த மனுஷனுடைய சுய தோற்றமான பொருளை உடைய வார்த்தைகள் அல்ல. முழுக்க முழுக்க இது யாருடைய வார்த்தை? பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. யார் அவர்கள் என்ன எழுதணுன்றது உட்பட ஆவியானவர் தான் அவங்களுக்கு கொடுக்குறார். அப்ப இப்படி பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ அதுல இப்படி ஒரு வரம் இருக்குதுன்னா அதுல ஒரு வரம் தான் அந்நிய பாஷை. என்ன பாஷை? அந்நிய பாஷை. இப்ப பாருங்க, இவங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள் இல்லைங்களா? அந்த ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் இல்லைங்களா? என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி 9 விதமான வரங்கள்ல ஒரு வரம் அவங்க இப்ப செய்ய போறாங்க. என்ன செய்ய போறாங்க? வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். நீங்க அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 இருந்து 10 வசனம் சொன்னோம் பாத்தீங்களா? அதுல நீங்க இதை வாசித்து பார்த்தீர்களானா பற்பல பாஷைகளை பேசுவது என்பது அங்க ஒரு வரமாக கொடுக்கப்பட்டது. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள்
பற்பல பாஷைகளில் பேசினார்கள். இதுல ரொம்ப உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த உதாரணத்தை எடுத்து கம்பேர் பண்றாங்க. நாங்க கூட ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுகிறோம், அவங்கள மாதிரியே தான் நாங்களும் செய்கிறோம்னு கம்பேர் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி உட்கார்றோன்னு வச்சுக்கோங்க, உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திடீர்னு கத்துறாரு, சகர ரபரவன்றார், அவர் கத்துறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுமா? இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன், புரியுது. ஒருவேளை ஆங்கிலம் தெரிஞ்சவர் யாருன்னா இருந்தால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் யாராவது வச்சா புரியும், இங்கிலீஷில் புரியும். நான் இப்படி ஏதோ ஒன்று பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுமா? ஒன்றும் புரியாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறவருடைய கமெண்ட் என்னவா இருக்கும்? நான் அவர் ஏதோ வளர்ந்து இருக்கிறாரு அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அப்போ 1ஆம் நூற்றாண்டில் பற்பல பாஷைகளை பேசக்கூடிய வரத்தை பெற்றுக்கொண்டு பேசினவர்களுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டவங்களுடைய கருத்து என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 6வது வசனம் வாசிங்க. அந்த சத்தம் உண்டான போது, இவர்கள் பேசின சத்தம் உண்டான போது, திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே. பாருங்க, இதை விட தெளிவான வார்த்தை என்ன இருக்குன்னு பாருங்க. தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். புரிஞ்சுதா இல்லையா? அதுதான் பாடம். இவங்க பேசுனது ஒரு மொழி. உடனே இவங்க சொல்றாங்க, நிறைய பேர் அந்நிய பாஷை கூட தேவ தூதர்கள் பேசக்கூடிய மொழின்னுறாங்க. யாருக்கு புரியும் அது? இதுதான் விஷயம். முதல்ல தேவ தூதர்கள் அந்த மொழியை பேசினாங்கனாலே தெரியாது நமக்கு. ஏன் பவுல் ஒரு உதாரணத்துக்கு சொல்றார், நான் தூதர்கள் பாஷைகள் பேசினாலோ எதை பேசினாலோ அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இப்போ அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, என் சரீரத்தை நான் சுட்டு, அவரு எரிச்சிட்டார். அவரு உதாரணத்துக்கு சொல்றாரு. எதை உதாரணத்துக்கு சொல்றாரு, எதை உண்மையா சொல்றாருன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேர்கிட்ட இல்லை. இங்க இவர்கள் பேசின பாஷை புரிஞ்சுதா இல்லைங்களா? புரிஞ்சது. அதுல ஆச்சரியம் இருந்தது. எப்படி எப்படி நம்ம பாஷை உங்களுக்கு தெரியும்? இவங்க மீன் பிடிக்கிறவங்களாச்சே. அடுத்துல சொல்லுவாங்க, இவர்கள் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்னா என்ன அர்த்தம்? சென்னையே நீங்க எடுத்துக்கங்களேன், மற்ற ஊருக்கு பேசுற தமிழுக்கும் நம்ம பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? இவங்க சென்னைக்காரங்க எப்படி தூய்மையா தூய மொழியில பேசுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்படி இருக்குது இது. இவங்களுக்கு எப்படி இந்த மொழி தெரியும்? பிரியமானவர்களே, அப்போ அவர்கள் பேசியது தெரிஞ்சது, புரிஞ்சது. புரியாம இருதயத்துல எப்படி குத்தப்படும் யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் அந்த வரத்தை பெற்றவர்கள் செய்தார்கள், பேசினார்கள். இன்றைக்கு அதை செய்யறவங்க ஆவியினால் நிறைந்து அதை பேசல. ஆவியினால் நிறைந்து இந்த ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் இதை செய்தார்கள். அதே போல அவர்கள் யார் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கும் அந்த வரம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஸ்தேவான் எடுத்துக்கங்க. ஸ்தேவான் அப்படிதான். ஸ்தேவான் ஒரு அப்போஸ்தலன் அல்ல. ஸ்தேவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரம் கிடைக்கும்படி அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி அவங்க தலைமையில என்ன வைக்கிறாங்க? கைகளை வைக்கிறாங்க. ஸ்தேவான் அங்கே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றார், அற்புத அடையாளங்கள் செய்கிறார். பிரியமானவர்களே, இது போல ஆவியில நிரப்பப்படுதல் என்பது 1ஆம் நூற்றாண்டோடு முடிந்து போய்விட்டது. அந்நிய பாஷை வரங்கள், தீர்க்க தரிசன வரம் 1ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு போயிடுச்சு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8-10 வசனம் நாம் அதை படிக்கலாம். குறிப்பா நீங்க 10வது வசனம் மட்டும் படிப்பீர்களானா, நிறைவானது வரும்போது, நிறைவானது என்ன? எழுதி முடிக்கப்பட்ட சத்தியம், புதிய ஏற்பாட்டு சத்தியம். நிறைவானது வரும்போது குறைவானது என்ன? 8வது வசனத்துல சொல்றாரு, தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது, அந்நிய பாஷை அது ஓய்ந்து இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். நிறைவானது வரும்போது குறைவானது என்ன ஆயிடும்?
முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு அப்படி நிரப்பப்படுதல் கிடையாது. அப்ப எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆவியினால் நிறைந்தன என்ன அர்த்தம்? ஆவியினால் நிறைந்தன என்ன அர்த்தம்? முதல் விஷயம், பரிசுத்த ஆவியானவர் நம்மில் முழுவதுமாய் வாசம் செய்ய வேண்டும். முதல் விஷயம் இதுதான். ஆவியில நிறைந்து ஒன்னொன்னா சொல்றேன். இன்னைக்கு நமக்குரிய ஒரு பாடமாக ஒன்னொன்னா சொல்றேன். ஆவியிலே நிறைந்துனா முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும். எப்ப வாசம் செய்கிறார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானா, பேதுரு அவர்களை நோக்கி, முதல்ல அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று வசனத்தை கேட்கக்கூடியவர்கள் இடத்துல பேதுரு பேசுறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய அதிகாரத்தின் பேரிலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்படி அவர் பெறும்போது அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். என்ன பெற்றுக்கொள்வோமா? பரிசுத்தாவியின் வரம். எப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். ஆவிக்குரிய பிரகாரம் அவர் நமக்குள் வாழுகிறார். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நமக்குள் வாழ வேண்டும். எப்பத்திலிருந்து அவர் வாழ்கிறார்னா இருக்கிறார்னா, என்னைக்கு ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறாரோ அன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். இதை விசுவாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்ப என்னவா இருக்கிறோம்? நாம பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆலயத்தில் ஜனங்கள் நிறைந்திருக்க வேண்டும். தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா இது ஆலயம் அல்ல, இது கட்டிடம், இது சர்ச்சு இல்லை, இது பில்டிங். சரி, சபையாய் நாம் நிறைந்திருக்க வேண்டும், ரைட், நிறைய பேர் இருக்கணும். ஆனா பாருங்க, இண்டிவிஜுவலா ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிறைவாக வாசம் செய்கிறாரா? சந்தோஷமா இருக்கிறாரா? ஒரு நல்ல ஒரு கேள்வி இல்லை இது. ஒரு குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கேள்வி, என்னங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்கெங்க சந்தோஷமாகிறது? அவர் ஒண்ணுமே எங்களை ஒழுங்கா பார்த்துக்கிறது இல்லை, காசு கொடுக்கறது இல்லை, ஏதாவது சொல்லுவாங்க. யாரையாவது நீங்க பார்த்து ஹாப்பியா இருக்கிறீங்களான்னா, ரொம்ப நெருங்கியவங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சொல்றது இல்லை, வெளியில சில பேர்கிட்ட நல்லா இருக்கிறாங்கன்றாங்க. ரொம்ப பர்சனலா பழகக்கூடியவங்க கிட்ட நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படி. சரி, நம்ம சந்தோஷமா இல்லைன்னு சில பேர் நம்ம சொல்றோம், நான் சந்தோஷமா இல்லை, எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால என்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கறீங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு சில பேர் வருத்தமா சொல்லுவாங்க. இன்னொரு கேள்வி, உங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷமா வச்சுக்கிறீங்களா? இதுக்கு நான் பதில் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். யாரையும் குறையும் சொல்ல முடியாது. நான் அப்படி எதனா வசனம் இருக்குதா என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சந்தோஷமா இப்படி இருக்குது வசனம். எப்படி? துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க துக்கப்படுத்தலனாலே அவர் சந்தோஷமா தான் இருப்பார். இருக்குதா இல்லைங்களா வசனம்? பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பி கொள்வீர்களானா, எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். என்ன பண்ணாதீங்க? அப்போ கண்டிப்பா துக்கப்படுத்துறோம்னா அவர் சந்தோஷமாகவும் இருக்கிறார்னு அர்த்தம். எப்பெல்லாம் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது எப்பெல்லாம் அவர் துக்கப்படுகிறார்? அதிலே சொல்றார், பொய் சொன்னா, திருடினா, இல்லையா, பிசாசுக்கு இடம் கொடுத்தா, இந்த வசனத்தின்படி நான் சொல்றேன்,
கோபம் வந்தா, கசப்பு வந்தா, தூஷணம் வந்தா என்ன பண்றோம் நாம? என்ன செய்கிறோம் நாம? கள்ள உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து போனா, பாரம்பரியங்களை செஞ்சா, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அவர் எங்கிருந்து நிறைந்து இருக்கிறது? இன்னைக்கு முழுமையா எப்படி அவர் இருப்பார்? நீங்க யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ வேண்டும், முழுமையா இருக்க வேண்டும். ஏன்னா அவர் வாசம் செய்யக்கூடிய தேவ ஆலயமாய் நாம் இருக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்குள்ள வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியான் துக்கமாய் இல்லாமல் அவரை எப்பவுமே நாம சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் மகிமைப்பட வேண்டும். அப்படிதான் வசனம் சொல்லுது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா, 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா 14வது வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். சரி. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உங்கள் மேல முழுசா இருக்கணுமா, அறகுறையாவா? அவரு அறகுறையா தங்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. முழுமையாய் தங்கி இருக்க வேண்டும். மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப என்ன பண்ணணும்? நாம் ஆவியானவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும். சரி, இது முதல் பாடம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழுகிறார். முழுமையாய் சந்தோஷமாய் அவர் இருக்க வேண்டும், துக்கப்படுத்த கூடாது, நிறைவாய் இருக்க வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார்னா அவருடைய வார்த்தைகள் நமக்குள் முழுமையாய் நிறைவாய் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும் நமக்குள்ள? அவருடைய வார்த்தை அல்லது வசனம். வசனம் நிறைவாய் இருக்கிறதா? ஆவியினால் நிறைந்துனா ஆவியானவருடைய வார்த்தைகள் நமக்குள் என்ன பண்ணி இருக்கணும்? நிறைந்து இருக்கணும். சத்தியத்தை அறிந்து கொள்ளவே. நமக்கு தெரியும் யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப என்னன்னா, இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு கற்று இருக்கிறேன்? நிறைந்து இருக்கிறோமா? வசனம் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பி கொள்ளும் பொழுது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பி கொள்வீர்களானா 3வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. நீங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. யார நிருபம்னு சொல்றாரு? சபைய, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என்னன்னு சொல்றாரு? நிருபம், லெட்டர்ன்ற. நீங்க தான் அந்த எபிஸ்டல், நிருபம்னு சொல்றாரு. இப்போ அது எப்படி எழுதப்பட்ட நிருபமா? தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. அது மையினால் அல்ல, இங்கு பென்ல இல்ல. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றது, அன்னைக்கு மையினால் எழுதுறாங்க. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே. அப்ப எப்படி எழுதப்பட்டது இந்த வசனம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். கற்பலகைகளில் அல்ல, கற்பலகைகளில் அது எழுதப்படவில்லை, இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டு. எத்தனை வசனம் எழுதப்பட்டிருக்குது இருதயத்துல? எல்லாருக்கும் ஒரு ஒயிட் பேப்பர். எத்தனை வசனம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமோ நீங்க எழுதுங்க, பார்க்காம இல்லையா? அதுவும் பைபிள்ல பக்கத்துல வச்சுட்டுலாம் டெஸ்ட் எழுதக்கூடாது. எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும் எழுதுங்க அப்படின்னு கொடுக்கணும். ஒன்று பண்ணுங்க, நீங்க வீட்டில் போய் எழுதி பாருங்க. வீட்டில் போயிட்டு எத்தனை வசனம் நமக்கு மனப்பாடமா தெரியும், எத்தனை வசனம் கரெக்டா மனப்பாடமா வச்சிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும், நிறையணும். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணா கூட 365 வசனம் ஒரு வருஷத்துக்கு மனப்பாடம் பண்ணலாம். வசனம் இருதயத்துக்குள்ள இருக்கணும். போட்டிக்காக வசனம் படிக்க கூடாது. இவங்க 20 வசனம் படிச்சுட்டாங்க,
நான் 22 வசனம் படிக்கிறேன் பாருன்றது இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வசனத்தை படிங்க. வசனம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த நிறைந்திருக்கிற வசனத்தினால என்ன பெனிஃபிட், என்ன லாபம்? வசனத்தை நான் இவங்களுக்காக படிக்கிறேன் இவங்களுக்காக படிக்கிறேன்ல, இந்த வசனம் எனக்காக ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் படிக்கணும். அந்த வசனம் நிறைந்திருக்கணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வசனத்தை நாம் படித்து கற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பலன். என்ன சொல்றாரு? பிசாசோடு ஒரு யுத்தம். என்ன பிரதர், அர்மகதான் யுத்தமான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் மக்கள் சும்மா சில பேர் புரளியா சொல்லக்கூடியது, பயமுறுத்துறது. அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் இருக்குதுன்னா, அன்றாட வாழ்க்கையில பிசாசானவன் சில பிரச்சனைகளை கொடுப்பான் இல்லையா? நம்ம சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருப்போம் நம்முடைய வாழ்க்கையை. திடீர்னு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை வரலாம். சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சாப்பாட்டில் உப்பு இல்லை, மனைவிகிட்ட கேட்குறோம். எப்படி கேட்கணும்? நம்ம உப்பு போடலையாமா, உப்பு வேணா எடுத்துட்டு போட்டுக்கலாம், முடிஞ்சிச்சு. சில பேர் எப்படி கேட்பாங்க, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, சாப்பாட்டில் உப்பு போடணுமா போடக்கூடாதா அப்படின்னா மனைவி என்ன பண்ணுவாங்க? அறிவு இருக்குதான்னு கேட்டாலும் சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன பார்த்து அறிவு, உனக்கு அறிவு இருந்தா நீ ஒழுங்கா போட்டு சாப்பிடுன்னுவாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இத வசனத்தின்படி எப்படி, வசனம் தெரிஞ்சா அவர் எப்படி பேசுவாரு? அறிவு இருக்குதான்னு கேட்பாரா? ஏன்? வசனம் என்ன சொல்லுது? யாரையும் வீணனே நீ என்ன பண்ணக்கூடாது. இந்த வசனம் மனப்பாடம் இருந்தா அவர் சொல்லுவார் அந்த மாதிரி, உப்பு போடுறதுல உனக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை? உனக்கெல்லாம் உப்பு கம்மியா போட்டே இவ்வளவு பேசுற, உனக்கு ஏன் உப்பு போடணும்னுவாங்க. இது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும்னா வசனம் முதல்ல நமக்கு என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். இது அடிப்படையா நான் சொல்றேன். இது அப்படியே படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ஒரு கள்ள உபதேசம் வரும்போது அந்த கள்ள உபதேசத்தை எதிர்த்து பேசுறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? வசனம் தெரியணும். குடும்பத்தை நடத்துவதற்கு வசனம் தெரியணும், சமுதாயத்தில் வாழ்வதற்கு வசனம் தெரியணும், சபையாக வாழ்வதற்கு வசனம் தெரியணும், நம்முடைய வளர்ச்சிக்காக வசனம் தெரியணும். எந்த அளவுக்கு வசனம் படிக்கணுமோ அந்த அளவுக்கு வசனத்தை படிச்சு மனப்பாடம் வச்சுக்கணும். இப்போ நான் மெசேஜ் அனுப்பின சில பேருக்கு, பிள்ளைகளுக்கு இந்த மனப்பாடம் சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு சண்டே கிளாஸ் வரும்பொழுது அப்படின்னு. அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வசனத்தை எத்தனை பெற்றோர்கள் மனப்பாடம் பண்ணோம்? எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் ஈஸியாகிறதுனால சொல்லிட்டோம். அடுத்த வாரம் வேற வசனம் சொல்லும் போது அதை நம்ம சொல்றோமா? ஏன்னா ஒவ்வொரு வசனமும் நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும், இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வசனத்தினால் ஆவியினால் நிரம்புறதுன்னா நல்ல வசனத்தை என்ன செய்யணும்? படிச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். பிசாசோடு இது போல அவன் தூண்டும் பொழுது, நம்மள கோபத்தினாலேயோ பாவத்தினால் தூண்டும் போது என்ன எடுத்துக்க சொல்றாரு? ஆவியின் பட்டயம். அப்ப ஆவியின் பட்டயம் எப்போ நம்ம கையில இருக்கணும்? இந்த பைபிள்ல இருக்குது ஆவியின் பட்டயம். இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் எப்ப நிரப்பப்படுதோ அதுதான் சரியான முறை. இப்ப நான் இதை வீட்டில் வச்சுட்டேன். இந்த பைபிளை பைக்ல போயிட்டு இருக்கிறேன். பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட். அப்ப அங்கே எனக்கு வசனம் இருக்கணுமா வேணாமா? எங்க இருக்கணும் அப்போ வசனம்? இருதயத்தில் இருக்கணும். நான் பைபிள் தேடி கண்டுபிடிச்சி நீ என்னை திட்டின வார்த்தைக்கு நான் என்ன பண்ணலான்னு பைபிளில் போட்டுக்குது, நான் போய் பைபிளை தேடின்னு வர முடியாது. அப்போ எங்க இருக்கணும் வசனம்? நம்முடைய இருதயத்தில். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வசனம் இருதயத்தில் இருக்கணும்னா வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், சத்தியத்தை அறிந்திருக்கணும். அதுக்குதான் இப்போ நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்றேன்னா அது போயிடும், அதாவது மறந்துடுவோம், இல்லை சில பேர் குறிப்பு எடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ரெக்கார்டாக வச்சிருக்கிறோம். எப்போ வேணாலும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போட்டு அந்த வசனத்தை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் டெஸ்ட்னும் போது சில பேர் ஆச்சரியமா இருக்கும். எபேசியர் டெஸ்ட்னா எபேசியர் மொத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. பிரியமானவர்களே, டெஸ்ட்னா மட்டும் இல்லை, எப்பவுமே வசனத்தை படிங்க, ஆவியினால் நிறைந்திருங்க. இது ரெண்டாவது. மூணாவது, ஆவியினால் நிறைந்து, பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய சிந்தையோடு வளர வேண்டும். ஆவிக்குரிய சிந்தையில் வளர வேண்டும், நிறைப்பப்பட வேண்டும். ஒரு வசனம் சொல்றார், ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா யாரா இருக்காதீங்க. அசதியா இராமல் எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்கள். அதே அடுத்த வார்த்தை, ஆவியிலே அனலா இருங்க. ஆவியில எப்படி இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பவும் முழுமையா இருங்க, பிரிஸ்கா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க, அனலா இருங்க. அனல் கொஞ்சம் கூட குறைஞ்சு போக கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாமே வரும். அந்த அனலை மட்டும் விட்டுறக்கூடாது, அனல் குறைஞ்சிடக்கூடாது. போன வாரம் கிளாஸ்ல நாங்க ஒரு பாடம் படிச்சோம். அந்த சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் 5000 பேருக்கு உணவளித்தார் இல்லைங்களா? அப்பமும் மீனும் கொடுத்தார். 5 அப்பம் 2 மீனை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, ஏறக்குறைய 5000 புருஷர்களுக்கு கொடுக்கிறாரு. மேபி ஒரு 20,000 பேருக்கு மேல கூட சாப்பிட்டுருக்கலாம். அரௌண்டா ஒரு 20,000 பேர் அவங்க சாப்பிட்டுருக்கலாம். சாப்பாடு கொடுத்த உடனே யோவான் 6:15 படிக்கிறோம், அவரை ராஜாவாக பிடித்து கொண்டு வரும்படி போறாங்களாம். இவங்க தேடுறாங்க அவரை. என்ன வாக்கிடலாம்? அவரை ராஜா வாக்கிடலாம். ஏன்? நல்ல சாப்பாடு கிடைக்கும். இவரை மாதிரி ஒரு ராஜா கிடைச்சா எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால இவரை ராஜாவாக்கும்படி அவங்க போறாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, வேகமா இருக்கிறாங்க. அந்த இப்ப அனலா இருக்கணும்னு படிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அவரு தேடுறாங்க, இந்த பக்கம் போய் தேடுறாங்க, அந்த பக்கம் போய் தேடுறாங்க. இவர் பாட்டுன்னு இவங்க ராஜாவாய் பிடிக்கிற வராங்கன்னு தெரிஞ்சு ஒரு அக்கறைக்கு போயிட்டார். அப்பதான் அந்த கடல் மேல் நடந்த சம்பவம் எல்லாம் வரும். அவர் கடல் மேல நடந்து வருவார் ரிட்டர்ன் வரும்போது. அப்புறம் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல போய் கேட்கறாங்க, ஆண்டவரே நாங்க உங்களை தேடிட்டு இருக்கிறோம், எங்க போனீங்க நீங்க? அதுல அனல் இருக்குதா இல்லையா? எந்த அளவுக்கு அனல் இருக்குது? இப்போ விட்டா ராஜா வாக்கிடுவாங்க அவரை தூக்கி, ஏறோதெல்லாம் தள்ளிட்டு அவ்வளவு ஸ்பீடாகிறாங்க மக்கள். அவரு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னாரு. யோவான் சுவிசேஷம் 6:26 பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு கிறிஸ்துவானவர், யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் படிக்கிறோம். யோவான் 6:26 பாருங்க. அவர் சொல்றார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, உங்களுடைய இந்த உற்சாகம் இவர்தான் மேசியா, இவர்தான் தேவகுமாரன், தேவகுமாரனா இல்லனா இப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சிருக்க முடியுமா? அதுல இல்ல உற்சாகம். எதுல இருக்குது அவங்களுக்கு உற்சாகம்? வாசிங்க. நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். எதுல இருக்குது அவங்களுக்கு உற்சாகம்? சாம்பார் சாப்பாடா, பிரியாணியா, என்ன சொல்லுங்க? இன்னைக்கு சில சபைகள் அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்ன பிரசங்கன்றதெல்லாம் பேசிக்கிறதுல, என்ன சாப்பாடு, என்னது மெனு, என்ன இன்னைக்கு என்ன மெனு சொல்லுங்க? காஃபியா, டிஃபனா, இட்லியா, வடையா? அந்த பொங்கல் நல்லாவே இருக்கிறது இல்லைங்க, அதை மாத்தி பூரியா போட்டுருங்க. இப்படி பேசிப்பாங்க சில பேர். இப்போ இங்க அவர் சொல்றாரு, உங்களுடைய வேகத்துக்கு காரணம் நான் தேவகுமாரன், நான் வந்திருக்கிறேன்றதுல இல்ல. அப்பம் போட்டாரு, மீன் கொடுத்துட்டாரு. சரி, தொடர்ந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்றார். அவங்க கேட்கறாங்க, வேற என்னங்க? அவர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு அப்பம் இருக்குது, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியே எடுக்காது. உடனே இவங்க கேட்கறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன், நல்லா இருக்கும். அவங்களுடைய மோட்டிவ் ஃபுல்லா அதுல தான் இருக்கிறாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க அதுல. உடனே அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். சாப்பாடு உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னோன்னே மக்களுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வமா இருப்பாங்க இல்லையா? அப்பம் கொடுக்குறேன்னா இவங்க அதுக்கு தானே அவரை ராஜாவாவே ஆக்கும்படி போறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில அனௌன்ஸ் பண்றோம், மெசேஜ் அனுப்புறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு உணவு, விசேஷித்த உணவுன்னு அனௌன்ஸ் பண்றோம். சில பேர் நம்ம அப்படிலாம் எதிர்பார்க்கறது இல்லை, நம்ம தேவனுடைய வசனத்தை தான் கேட்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. எல்லா உணவு எல்லாம் வீட்டில் எதுவும் ரெடி பண்ணாதீங்க, உங்களுக்கு நாங்க உணவு தரோம், எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு கரெக்டா 1 மணிக்கு இந்த ஆவிக்குரிய உணவை தான் உங்களுக்கு தரோன்னு சொன்னா எப்படி இருக்கும் சில பேருக்கு? இதுதான் உங்களுக்கான உணவுன்னு சொன்ன. இப்ப அவர் தான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு நான் ஒரு உணவு கொடுக்குறேன்,
ஆனா அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது. எல்லாரும் ஆர்வமாகறாங்க. சொல்றாரு, நானே ஜீவ அப்பம்ன்றார். இவரு அப்பமா? இவரை நாம எங்கேருந்து ஏன் சாப்பிட்றது? இவரை பிச்சு எங்கேருந்து சாப்பிட முடியும்? அவ்வளோதான். அந்த உற்சாகம் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே டவுன் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் இறங்குது. இப்போ முதல்ல 100% சார்ஜ். எப்போ? அப்பம் போடும்போது. அவரை ராஜாவாக்கும்படி போயிட்டாங்க. இப்போ அவர் ஒன்று ஒன்றா பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க, அப்படியே சார்ஜ் டவுன் ஆகுது. 60வது வசனத்தில் எந்த அளவுக்கு வந்தது பாருங்க சார்ஜ். வாசிங்க 60வது வசனம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம். எது கடினமா? சாப்பாடு போட்டிருந்தா அருமையான பிரசங்கியாளருங்க இவரு. இப்போ அந்த சத்தியத்தை சொல்லும் போது என்ன ஆகுது அங்க? இது என்ன உபதேசம்? ஏறக்குறைய 90% பேட்டரி லோ ஆயிடுச்சு. இப்போ 66வது வசனத்தை வாசிங்களேன். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார். 0. நிறைய பேரு ஆவியில ஏதாவது ஒண்ணு நடக்கணுங்க, உற்சாகமா இருப்பாங்க. பிரதர், உங்களுக்கு நான் இந்த போஸ்டிங் தரேன் பிரதர், நான் ஃபர்ஸ்ட் வந்துடுறேன் பிரதர், நான் நீங்க தான் இந்த பிரசங்கம் நைட் நான் முதல் ஆளா நிக்கிறேன் பாருங்க, நீங்க தான் இது முக்கியமா இது பண்ண, நான் முதல் ஆளா நிக்கிறேன் பாருங்க. அப்படியே உற்சாகமா இருக்கிறாங்க. என்னங்க, நான் காலைல கூட ஐனம்பாக்கம் பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொன்னேன், எதுக்காக சபை கூடி வரோம்? சபை கூடி வரலன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அப்படி பரலோகம் போக முடியாது வரலன்னா. எத்தனை பேர் அதை யோசிக்கிறோம்? ஏதாவது ஒரு பூமிக்குரிய ஆதாயத்துக்காகத்தான் நாம் சபை கூடி வரோமா? அவங்க நிக்க மாட்டாங்க, அவங்க நிக்க மாட்டாங்க. அந்த ஆதாயம் முடிஞ்சு போச்சுன்னா அதோட அவங்க சபைக்கு வர மாட்டாங்க, சபை கூட மாட்டாங்க. அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் இத்தனை வருஷம் எதுக்காக இவங்க வந்தாங்கன்னு. அந்த ஆதாயம் முடிஞ்சு போச்சுன்னா அதோட அவங்க வரமாட்டாங்க. அப்ப சத்தியத்துக்காக போனது, ஆண்டவர் தேடணும்னு போனது, பிதாவை தொழுது கொள்ளணும்னு போனதெல்லாம் எப்படி, என்ன நோக்கம்? ஏன்னா சில பேர் அப்படிதான், ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும், அது முடியாதுன்ற உடனே பின்னாடி போயிடுவாங்க. அப்படி தேடக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ பாடுகளோ பிரச்சனையோ 100% ஃபுல் சார்ஜில் இருக்கணும். நம்ம அத ஆவியில அனலா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைந்து இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். எப்பவுமே அந்த தெளிவும் விசுவாசமா நம்முடைய வாழ்க்கையில் தைரியமா இருக்கணும். அப்படியே சோர்ந்து விழுந்துடக்கூடாது. பாத்துக்கலாம், தேவன் இவ்வளவு செஞ்சுட்டாரு, இது செய்ய மாட்டாரா? அதான் அந்த வசனம், அந்த அந்த வேகத்தோட அந்த வசனத்தை படிக்கணும். எபிரேயர் 13:6, கர்த்தர் எனக்கு சகாயர் இல்லையா, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த உற்சாகமா படிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் உள்ளவர்களா இருக்கணும். எபேசியர்ல எழுதுறாரு, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பா. உற்சாகமா இருக்கணும்ன்றார் ஆவிக்குரிய வாழ்க்கையில. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போய், எதுக்கு எடுத்தாலும் பலவீனமாகி, எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களை குறை சொல்லி, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுத்து, இது ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அல்ல. நல்ல உற்சாகமா இருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஊழியம் செய்வதுல, பைபிள் படிக்கிறதுல, பாட்டு பாடுறதுல, எல்லாத்திலும் நல்லா ஆக்டிவா இருங்க, உற்சாகமா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போயிருது, கண்ணு சொக்கிறது, அப்படியே தூங்கிறது, அப்படி நாம் இருக்கக்கூடாது அன்பானவர்களே. அப்ப ஆவியினால் நிறைந்துனா 3 காரியம் நான் இன்னைக்கு சொன்னேன். இன்னும் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்லலாம். 3 காரியங்கள் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம படிச்சோம். 1, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் முழுமையாய் வாசம் செய்ய வேண்டும், துக்கப்படுத்தக்கூடாது. 2வது, அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிறைந்திருக்க வேண்டும். 3வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகமாய், ஆவிக்குரிய சிந்தையோடு, ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். அதே போல ஆவியினால் நிறைந்துனா என்ன இல்லைன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். எழுந்து குதிக்கிறதோ ஓடுறதோ கத்துறதோ அது இல்லை. ஆவியில நிறைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கிறோம், சிந்தையோடு இருக்கிறோம், ஆவியானவருடைய வசனம் எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறது என்பதுதான் அந்த ஆவியினாலே நிறைந்து. அந்த சின்ன வார்த்தை தான், ஆனா அதுல தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் பெரியது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஆவியிலே நிறைந்து வாழ்வோம், பாவத்தில் நிறைந்து வாழாதிருப்போம், துன்மார்க்கத்தால் நிறைந்து வாழாமல் இருப்போம். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய வசனத்தினால் நிறைந்து வாழ்வோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.